ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்எல்பி படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டெண்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து ரெகக்னைஸ்டு சர்டிபிகேட்ஸ் வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லீகல் சம்பந்தமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ்மே உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது? அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும்? யாரெல்லாம் இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும்? அப்படிங்கிறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து எங்க இருந்து ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, நேஷனல் லீகல் அத்தாரிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த நோட்டிபிகேஷன் நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அப்ளை பண்ற லிங்க்கும் நோட்டிபிகேஷன் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஒன்ஸ் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2025 மார்ச் மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கு நீங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜனவரி 31 நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், டூரேஷன் என்ன, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க வந்து எல்எல்பி இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பி ஒன்னு 3 இயர் எல்எல்பி அப்படி இல்லைன்னா 5 இயர் எல்எல்பி நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா வந்து இருக்கணும். இது ஆண்களா இருந்தாலும் ஓகே, பெண்களா இருந்தாலும் ஓகே, ரெண்டு பேருமே இது வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ரெண்டாவது எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க 3 இயர் எல்எல்பி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு நீங்க வந்து செகண்ட் இயர் அப்படி இல்லைன்னா தேர்ட் இயர்ல நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க 4th இயர் அப்படி இல்லைன்னா 5th இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இதுல அப்டேட்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. டூரேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது டைமிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நேஷனல் சர்வீஸ் அத்தாரிட்டி வந்து இன்டர்ன்ஷிப் ஃபார் 1 மந்த், அதாவது 1 மந்த் கோர்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி 1 மந்த் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 4 வாரம் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. வாரத்துல 6 நாள் உங்களுக்கு என்ன என்ன ஆகுற மாதிரி இருக்கு, நீங்க நேரடியா போயிட்டு நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து மேனுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய சிவி, அதாவது உங்களுடைய ரெஸ்யூம், அதே மாதிரி உங்களுடைய என்ஓசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீசன் ஆஃப் த இந்த இன்டர்ன்ஷிப், இந்த இன்டர்ன்ஷிப் வர்றதுக்கு உங்களுக்கு என்ன என்ன ரீசன் அப்படிங்கறத கேட்பாங்க. அது ஒரு லெட்டர் ஃபார்மெட்ல நீங்க வந்து ரெடி பண்ணி அதை நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 3 டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு நீங்க ரெடி பண்ற மாதிரி இருக்கும். இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் த ரிப்போர்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்வயர்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்டேக்கிங்ல வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சர்டிபிகேட் ஆஃப் இன்டர்ன்ஷிப், அதாவது இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைசர் சர்டிபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னைசர் சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுல கண்டிப்பா நீங்க 90% 90% அட்டனன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். 90% அட்டனன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு சர்டிபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இது வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. நோ லெட்டர் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் இல்லாம டைரக்டா உள்ள போறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். சோ நீங்க ரெக்கமெண்டேஷன் மூலியமா வந்து உள்ள வந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அக்கமண்டேஷனோ இல்ல வந்து மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டோ இது எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் மட்டும் தான் வந்து இருக்கும். ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் தான். சரிங்களா? வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பெய்டு இன்டர்ன்ஷிப் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரத்துல 6 நாள், மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்னலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படும் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓன் லேப்டாப்ஸ் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேரஸ்டா வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் நியர்பை வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. லோக்கலா நீங்க வந்து டிராவல் பண்ணக்கூடிய பீப்புளா வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ட்ரெஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து படிச்சு பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா கிளாரிபிகேஷன் இருக்கு அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு உண்டான அப்ளை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்ன்ஷிப், அதாவது லாஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஜனவரி வந்து ஜனவரி 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரையும் கரெக்டாக வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேல்னு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேலா ஃபீமேல் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல இப்போ கரண்டா நீங்க எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் அப்படி இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து இந்தியா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. சிட்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சிட்டியை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. பின்கோடு அப்படிங்கிற இடத்துல வந்து பண்ணா உங்களுடைய பின்கோடை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேச்சுலர் ஆஃப் லா அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன டிகிரி வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. கோர்ஸ் நேம், அதாவது நீங்க எல்எல்பி படிக்கிறீங்கன்னா எல்எல்பி அப்படிங்கிற நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்க 5 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎல்பி, பிகாம் எல்எல்பி, பிசி எல்எல்பி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க எந்த ஸ்பெசிபிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்க கரெக்டா வந்து கொடுத்துட்டு பிரசன்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அந்த பர்சன்டேஜை நீங்க கரெக்டா என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்எல்பி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பின்னு போட்டுட்டு உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற இந்த இடத்துல போட்டணும். இப்போ கரண்ட் இயர்ல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா, செகண்ட் இயர்னா செகண்ட் இயருக்கு உண்டான அந்த பெர்சன்டேஜ், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர். சரிங்களா? அதை போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சீனியர் செகண்டரி 12th நீங்க வந்து உங்க ஸ்கூல் நேம் என்ன அது எல்லாமே வந்து கேட்பாங்க. அதே வந்து ஸ்கூல் நேம், எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் கரெக்டா வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10th வந்து உங்க ஸ்கூல் நேம் என்ன, எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. இன்டர்ன்ஷிப் ஏதாச்சும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நில் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூட் கோர்ட் காம்படிஷன் நீங்க வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையுமே கண்டிப்பா நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டேட் லெவலா இல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே கரெக்டா இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு எனி அதர் காம்படிஷன் இல்லையாவது நீங்க வந்து கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் என்ஏ அப்படிங்கறத கூட போட்டுக்கோங்க. பப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் நீங்க பப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா என்ஏங்கிறத போட்டுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. கண்டிப்பா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இதுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்படும். உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபுல்லா வந்து தெரியும், ஒரு சில பேருக்கு டேலி தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ல என்ன தெரியும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதர் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து தமிழ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம், உங்களுடைய சிவி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சிவி எடிட்டபிள் ஃபார்மட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக இப்போ ரீசனா நம்ம நிறைய பேருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்மட் அப்படியே நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து வேர்டு ஃபார்மட்ல கொடுக்குறேன். நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் உங்க நேம், உங்க கான்டாக்ட் நம்பர் இதை மட்டும் எடிட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி ஃபார்ம் வந்து கேட்பாங்க. நீங்க எந்த யூனிவர்சிட்டியில எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ அங்க போயிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்படிங்கறத வாங்கணும். அது எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது அதுக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி. இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேரு, எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜோட ஐடி நம்பரு, எந்த இயர்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இயர் எல்லாமே போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா சீல் அண்ட் சிக்னேச்சர் பிரின்சிபால் கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கி இதை அப்படியே நீங்க பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரீசன் ஃபார் இன்டர்ன்ஷிப், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பாக வரீங்க அப்படிங்கிற ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லெட்டர் ஃபார்மட்ல எழுதி இதையுமே நீங்க அப்லோட் பண்ணணும். இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் டிக்ளரேஷன் அப்படிங்கறத டிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்களோட இன்டர்ன்ஷிப்க்கு நீங்க ஆன்லைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து அவங்க ஹையரிங் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்எல்பி படிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.